திருவள்ளூரில் நான் வசித்து வருகிறேன். என்னுடைய வீட்டுக்காக மார்ட்கேஜ் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க எங்களுக்கு 2 கோடி தருவதாக உத்தரவாதம் கொடுத்து அதை 1.5 கோடி தருவதாக சொன்னார்கள். அதற்கு ஒப்புக்கொண்டேன். 2 செக்காக எங்களுக்கு அதை சாங்ஷன் ஆர்டர்ஸ் வாட்ஸ்அப் மூலமாக தான் அனுப்பி வைத்தார்கள். 2 லோகம், ஒன்று வந்து 69 லட்சம், இன்னொன்று வந்து 81 லட்சம். 69 லட்சத்துக்கு உண்டான எம்ஓடி எனக்கு 15/1 எனக்கு செக் வந்தது. 19/19 நாங்கள் அதுக்கு எம்ஓடி 69 லட்சம் ரூபாய்க்கு எம்ஓடி பண்ணி கொடுத்துட்டு அந்த டியூவை மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் ஆகிய சரியான முறையில் நாங்கள் கட்டி வருகிறோம். 2வதாக 80 லட்ச ரூபா லோன் ஒன்று சாங்ஷன் என்ற லெட்டர் மட்டும்தான் பார்த்தேன். அதற்கப்புறம் அதை பற்றி லோன் வேண்டாம் என்று சொன்னபோது, இல்லை உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணியாச்சு என்று, செக் கட் பண்ணியாச்சு என்று, அந்த செக்கை நான் கண்ணால் கூட பார்க்கவில்லை, வாட்ஸ்அப் மூலமாகவும் பார்க்கவில்லை. 81 லட்ச ரூபாய்க்கு எனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை என்று சொல்லியும் கஸ்டமர் கேர் மூலமாக அணுகியும் கஸ்டமர் கேர் மெயில் மூலமாக அனுப்பியும் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்தவித பதிலும் இல்லை. கடந்த 15 நாட்களாக இதை சுற்றி கொண்டிருந்தேன். 15/3/2024 அன்று எனக்கு நான் வாங்காத லோன், நான் கண்ணில் பார்க்காத செக் 81 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐயாக 81,000 ரூபாய் எனது வங்கி கணக்கில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தவறான முறை. அங்கு அணுகிய போது குமார் என்பவர் என்னை மிரட்டி வருகிறார். மேலும் பால் பாண்டி என்பவரும், தீபக் அவரும், மற்றும் அந்த கீழ்ப்பாக்கு பிரான்ச், அது வந்து கீழ்ப்பாக்கு பிரான்ச்சு, பிராமல் ஃபைனான்ஸ் கீழ்ப்பாக்கு பிரான்ச் மேனேஜரும் என்னை மிரட்டி, நீங்கள் செக்கு நாங்கள் கட் பண்ணிவிட்டோம், நீங்கள் செக்கு வாங்கி தான் வேண்டும், இல்லைனால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எங்களை மிரட்டி வருகிறார். நீங்கள் அக்ரிமெண்ட்லாம் போட்டிங்க, செக்கு வாங்கி தான் ஆகணும் அப்படின்றார். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த செக்கு மூலிமா எங்களுக்கு இல்லை. ஆனால் செக்கே பார்க்காத ஒரு இதுக்கு இஎம்ஐ கட்டி வருகிறேன். அதற்காக திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் ஒரு மனு கொடுத்துள்ளேன். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும்படி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் என் செந்தில்குமார், எஸ் ஈஸ்வரி, எஸ்விடி என்டர்பிரைசஸ் உரிமையாளர். அவங்க பேரில் தான் முழுசான சொத்து எல்லாம் இருக்குது. நான் ஒரு கோ அப்ளிகண்ட் மட்டும்தான். நான் எங்கள் 2 பேர் பேர்லேருந்து அந்த லோனெல்லாம் இருக்குது. அது பேங்க்கில் மிரட்டினவங்க பேர் வந்து குமார். முக்கியமாக என்னென்னா, உங்களை வந்து இந்த செக் அக்ரிமெண்ட்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க, கையெழுத்தெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க, இந்த கையெழுத்தை வச்சு நீங்கள் உங்களை என்ன வேணால் நான் பண்ணுவேன், நீங்கள் செக்கை வாங்கலாம் போயிடுவாங்க, என்ன பண்ணுவேன்னா மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பேன், இதில் எவ்வளோ வேணால் அமௌண்ட்டு ஃபில்லப் பண்ணி நான் போட்டு எடுத்துப்பேன். குமார் என்றவர் தான் அதிகத்தனமாக என்னை மிரட்டி வருகிறார். குமார் மேலே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு ரவுடித்தனம் போல் நடந்து கொண்டார். அவருடைய பிரான்ச்சுக்கு சென்று அவரிடம் முறையிட்ட போது என்னை மதிக்காமல் மேலும் மேலும் என்னை மிரட்டி வருகிறார். செக்கு வாங்கவே, ஆனால் அந்த செக்கை நான் கண்ணால் கூட பார்க்கவில்லை, வாட்ஸ்அப் மூலியமாக கூட பார்க்கவில்லை. இது எல்லாமே இந்த சாங்ஷன் லெட்டர் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் எனக்கு வருது. இந்த சாங்ஷன் லெட்டர் செக்கோட இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் வருது. நான் வாங்கின 69 லட்ச ரூபாய்க்கு லோனு வந்து எம்ஓடி பண்ணிவிட்டு அந்த இஎம்ஐயை சரியான முறையில் 2 மாதங்களாக கட்டி வருகிறேன். தேவையற்ற 81 லட்ச ரூபாய்க்கு 81,000 ரூபாய் இஎம்ஐ பிடிக்கும்போது நான் பார்க்கவே இல்லை, வாங்கவே இல்லை. எப்படி எனக்கு எனக்கு இஎம்ஐ பிடிப்பார்கள்? எத்தனை முறையிட்டும் அந்த கஸ்டமர் கேர்லேயும் சரி, இமெயில் மூலமாகவும் சரி, பிரான்ச்சுக்கு நேரடி சென்ற போதும் சரி, எந்தவித உத்தரவாதமும் ஒழுங்கற்ற முறையில் பதில் தான் வருகிறார்கள் தவிர மற்றபடி இல்லை.